ஹாய் வெல்கம். இந்த பதில நாம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 24ல இருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரோனா பாதிப்புல இருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக 144 அப்படிங்கிற தடை உத்தரவு, அதாவது ஊரடங்கு உத்தரவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தடை உத்தரவு 144 அப்படின்னா என்ன, ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சட்டத்தை மீறி நடப்பவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும், முதல்ல இந்த 144 தடை உத்தரவு அப்படின்ற விஷயம் எப்போ கொண்டு வந்தாங்க, ஒரு தனிநபர் இந்த சட்டத்தை மீறி செயல்படுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும், இந்த தண்டனை தான் அவர் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றதான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் புகழேந்தி. ஓகே, இந்த கொரோனா பாதிப்புல இருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. 144 தடை உத்தரவு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ இது இங்க மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 144 தடை உத்தரவு பல 8 மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். 144 தடை உத்தரவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிஆர்பிசி, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1873ல ஸோ இந்த 144 செக்ஷன் பார்த்தீங்கன்னா 144 பார்த்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு, அதாவது கோஃபி அப்படிங்கிற இந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய கோஃபி அப்படிங்கிற வார்த்தை பிரிட்டிஷ் வேர்டான கௌரிஃபி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவாச்சு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பை அணைத்தல், அதாவது நெருப்பு அல்லது மெழுகுத்திரிய அதை அணைக்கக்கூடிய நேரத்தை தான் சொல்றாங்க. அதாவது ஒரு கலவரம் நடக்குது, பொதுமக்கள் அமைதியை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், இல்ல பொது அமைதியை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், இல்ல ஒரு தனிநபருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல அதை சரி செய்யணும், கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படின்றத குறிப்பிடுறது தான் பாத்தீங்கன்னா இந்த கௌஃபி அப்படிங்கிற இந்த வார்த்தை. இந்த 144 தடை உத்தரவு பார்த்தீங்கன்னா முதல்ல 1861ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ராஜ் ரத்னா டிபு அப்படிங்கிற ஒரு IPS ஆபீசர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பரோடா அப்படின்ற ஒரு மாநிலத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிரைம் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 144 தடை உத்தரவு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சி எடுத்து அதை வெற்றியை கண்டாரு. இந்த தடை உத்தரவு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து, பொது சுகாதாரம், மேலும் பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய ஆபத்து, பாதுகாப்பு மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் நடக்குது அப்படின்ற இந்த மாதிரியான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த 144 தடை உத்தரவு அரசாங்கம் கொண்டு வரும். யார் வழியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வழியாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான காரணங்களால பாத்தீங்கன்னா இந்த 144 தடை உத்தரவு கொண்டு மக்களிடையே அமைதியை கொண்டு இந்த தடை உத்தரவு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காகவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு நகரத்துக்காகவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்காகவோ இல்ல ஒரு தனிநபர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தடை உத்தரவு இருக்கலாம். இந்த கரோனா பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும். மேலும் அவசியம் ஏற்படும் பொழுது மட்டும் வெளியே செல்லணும். அவசியம் இல்லாத காரணத்துக்காக நம்ம வெளியே செல்லக்கூடாது. இதை செய்தாலே போதும், நம்ம இந்த கரோனால நம்மள பாதுகாத்துக் கொள்ளலாம். ஓகே, 144 தடை உத்தரவை நம்ம மீறி செயல்பட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ IPC செக்ஷன் 188 படி பாத்தீங்கன்னா ஸோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 6 வருஷங்கள் வரும் பாத்தீங்கன்னா தண்டனை கிடைக்கும், அல்லது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் கிடைக்கும், இல்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து தண்டனையா கிடைக்கும். இது அதிகபட்ச தண்டனை. ஒரு தனிநபருடைய உரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுரிமை அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல பாத்தீங்கன்னா பொது அமைதிக்காக பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்ற ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 பிரிவு 1 அதுல உட்பிரிவு 7 பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. 144 தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆர்டிகல் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 19(1) தனியுரிமை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா சோ இதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காது. இந்த 144 தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19(1) அண்ட் சப்கிளாஸ் 7 பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய அதுல அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த ஆர்டிகல் அடங்கும். அதனால அந்த இடத்துல நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்க முடியாது. இந்த தடை உத்தரவுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட்டாகணும். ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபேமிலியினுடைய ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்வு இருக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இல்ல பாத்தீங்கன்னா டெத் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம போகணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதுக்கான பர்மிஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 144 தடை உத்தரவு ஏற்பட்டிருக்கக்கூடிய
அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது சோ இந்த பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து வாங்கணும். இல்ல அப்படின்னா நீதிமன்றத்துல முறையிட்டு அங்க போய் இந்த பர்மிஷன் வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து சோ இந்த செயல்முறைகள் இந்த நிகழ்வுகளை வந்து நடத்தணும். இந்த ஊரடங்கு உத்தரவு 144 தடை உத்தரவு வந்து இப்ப பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதனுடைய கால அவகாசம் எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2 மாதங்கள் வரலும் இந்த கால அவகாசம் வந்து அதிகபட்சமா வந்து இருக்கலாம். இல்ல மாநில அரசு டிசைட் பண்ணாங்க அப்படின்னா சோ இந்த கால அவகாசம் 6 மாசம் வரலும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இதனுடைய கால அவகாசத்தை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து குறைக்கலாம். கரோனா பாதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு, மக்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்தாச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தடை உத்தரவு நாட்கள் வந்து அதிகமா இருக்கும் போது அது வந்து குறைத்துக் கொள்வதற்கான அதிகாரம் பாத்தீங்கன்னா வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்து இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அவசியம் ஏற்படும் போது மட்டும் வந்து செல்ல வேண்டும் வெளிப்பகுதியில, அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியே செல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா அவசியம் அப்படின்னும் போது வந்து ஒரு அன்றாட தேவை உணவுக்காகவோ இல்ல பாலுக்காகவோ இல்ல வந்து மருத்துவத்துக்காகவோ வந்து அன்றாட தேவைகளுக்காக வந்து மட்டுமே வந்து செல்ல வேண்டும். இந்த 144 தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போகக்கூடிய அவசியம் ஏற்படும் போது போகலாம். என்ன மாதிரியான அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அன்றாட தேவை, அதாவது வந்து உணவு, மருத்துவம், சோ இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும்போது தாராளமா வந்து வெளியே போகலாம். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து 4 அல்லது 4க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துக்கு வந்து போகக்கூடாது. சோ இது இந்த மாதிரியான இல்லாம பாத்தீங்கன்னா வந்து தனிநபரா நீங்க போறீங்க அப்படின்னா தாராளமா வந்து போகலாம். சோ இந்த மாதிரி அன்றாட தேவைகளுக்காக வந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து வெளியே வந்து போகலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொது இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு 4 அல்லது 5 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது சோ அவங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா சோ அங்க வந்து இந்த நோயை பரப்பதற்கான காரணங்கள் வந்து ஏற்படலாம். இதனால வந்து காவல்துறைக்கு அதிகாரம் வந்து இருக்கு அவர்களை அரெஸ்ட் செய்வதற்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா 144 தடை உத்தரவு வந்து அதிகப்படியா பாத்தீங்கன்னா 4 அல்லது 4 நபருக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பொது இடத்துல வந்து கூடக்கூடாது. சோ இதுதான் 144 தடை உத்தரவு. இதை மீறி நீங்க வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சோ அவர்களை வந்து தண்டனைக்கு வந்து உள்ளாக்கப்படுவார். ஒருவேளை வந்து காவல் அதிகாரி நம்மள வந்து அரெஸ்ட் செய்யறாங்க அப்படின்னா இந்த 144 தடை உத்தரவு நம்ம மீறதுனால நம்மளுக்கு அதிகபட்ச தண்டனையா வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா வைரஸை நம்ம வந்து பரப்பக்கூடிய ஒரு ஆளா வந்து இருக்கிறோம் அப்படின்ற காரணம் வந்து உறுதியாச்சு அப்படின்னா சோ நம்மளுக்கு தண்டனை வந்து வழங்கப்படலாம். இதனால பாத்தீங்கன்னா வந்து பொது இடத்துக்கு போகும்போது அதிகப்படியா பாத்தீங்கன்னா 4 அல்லது 5 நபர்களுக்கு அதிகமா இல்லாத இடத்துக்கு நம்ம வந்து போகணும். சோ இதை வந்து மோஸ்ட்லி வந்து தவிர்க்கணும். 144 தடை உத்தரவு பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்துமா, அரசாங்க ஊழியர்களை கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து கட்டுப்படுத்தாது. ஏன்னா இந்த சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருக்கிறவங்களே வந்து அரசாங்க ஊழியர்களாகவோ இல்ல காவல்துறை அதிகாரிகளோ வந்து இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அமைதிக்காகவோ இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து இந்த 144 தடை உத்தரவு வந்து கட்டுப்படுத்தாது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 144 என்ன சொல்லுது அப்படின்றத இந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை பத்தி சந்தேகங்கள் கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்க. நன்றிகளோட நான் உங்கள் புகழேந்தி.